Good morning, students. Now we're going to see the chapter 4, theoretical concept of operating system. Okay. What do you mean by operating system? Operating system. என்னப்பா என்னதுப்பா மிஸ் கேக்குதா? கேக்குது கேக்குது. சிஸ்டம் யூஸ் பண்ற சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றதா மிஸ்? ஆபரேட்டிங் சிஸ்டம் தான். ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன கேட்டகரியில வரும்? ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெயினா இருந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுது. கண்ட்ரோல் கிடையாது, மேனேஜிங் பண்ணுது எல்லாமே. இது வந்து சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? எனிபடி? தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. Computer which is made up of hardware and software அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருக்கோம். ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன? ஹார்ட்வேர் அப்படின்னா பிசிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆர் கால்ட் as ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, வாட் யூ மீன் பை சாஃப்ட்வேர்? Software அப்படின்னா set of instructions will form a program. The collection of programs are called as a software அப்படின்னு சொன்னோம். program and the set of programs எல்லாம் சேர்ந்து software அப்படின்னு சொன்னோம். collection of programs called software. Okay. So in the software two types of software இருக்கு. Two types of software நமக்கு இருக்கு. Okay, what are they? One is system software, another one is application software. Okay va? So two types of software la system software and application software இருக்கு. So what do you mean by system software? சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன? நல்லா பாத்துக்கங்க. கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த ஹார்ட்வேர்னா பிசிக்கல் காம்போனன்ட்ஸ், அது டோட்டலா நமக்கு இதுல வந்து நமக்கு வராது. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது ப்ரோக்ராமா சேர்ந்து வரும். கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம சாஃப்ட்வேர்னு சொல்றோம். இப்ப நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரியில தான் வரும். ஆனா அது எந்த சாஃப்ட்வேர் கேட்டகரியில வரும்? சாஃப்ட்வேர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். The system software என்ன எதுக்கு அப்படின்னா which is activating your hardware, which is activating the hardware அப்படின்னு சொல்றோம். ஒரு ஹார்ட்வேரை ஆக்டிவேட் பண்றதுக்கு need a system software அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு மொபைல் போன் இருக்கு. அந்த மொபைல் போன் ஆன் ஆன உடனே எது வருது? ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் போன் இருக்கு. ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? அதோட கம்பெனி நேம் வரும். கம்பெனி நேம் ஆண்ட்ராய்டுன்னு வருது. ஓகே, கம்பெனி நேமா இல்ல போன் கம்பெனி நேம்? போன் கம்பெனி நேம விட்டுருங்க. ஆண்ட்ராய்டுன்னு ஒண்ணு வருது இல்ல? ஆண்ட்ராய்டுன்றது என்னது? அதுதான் ஓஎஸ். ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆண்ட்ராய்டோட கண்ட்ரோல்ல தான் நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது தான் ஓஎஸ். ஆண்ட்ராய்டுன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து ஓஎஸ். ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு மேலதான் நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தேவையோ அதுக்கப்புறம் ஃபர்தர் அப்ளிகேஷன்ஸ் போடுவோம். அப்ப உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன கேட்டகரியில வரும்னா கைண்ட் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும். ஓகேவா? இப்ப நீங்க வந்து விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த விண்டோஸ்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரும்? அதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டு நிறைய அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? So the system software it's coming under the operating system which is coming under the system software. Do you understand?
புரியுதாப்பா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு புரியுதா? which is system software அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, which is activating your machine. உங்களோட கம்ப்யூட்டரையோ இல்லைன்னா ஏதாவது எனி ஹார்ட்வேரையோ, மெயினா வந்து ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றதுக்கோ இல்ல ஒரு மொபைல் போனை ஆப்ரேட் பண்றதுக்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஓகேவா? அது கம்மிங் அண்டர் தி சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே தியரிட்டிக்கல் கான்செப்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So first introduction, learning objective of this lesson to know the concept of operating system and their types. Operating system na enna, adula ethana types irukku appdin kekkranga. Operating system la enna types irukku edha theriyuma? Single user operating system, multi user operating system, rendu type da. Single user operating system na ipo or mobile phone use பண்றீங்கல, mobile phone வந்து single user operating system ah multi user operating system ah? மொபைல் போனை சிங்கிள் யூசர் யூஸ் பண்றீங்களா இல்ல மல்டி யூசர் யூஸ் பண்றீங்களா? சேஃபா? மொபைல் போனை ஒரு பர்சன் யூஸ் பண்றீங்களா ரெண்டு பர்சன் யூஸ் பண்றீங்களா? ஒரு பர்சன் ஒரு மொபைல் தானே யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டு மொபைல் ஒரு மொபைல் வந்து ஒரு பர்சன் தானே ஹேண்டில் பண்றாங்க. ரெண்டு பர்சன் மூணு பர்சன் அட் த சேம் டைம் ஹேண்டில் பண்றாங்களா? உங்க மொபைல் போனை ரெண்டு பேர் ஒரே டைம்ல அக்சஸ் பண்றீங்களா? யூசர் 1 யூசர் 2 ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஆக்சஸ் பண்றீங்களா மொபைல? நோ. அப்ப மொபைல்ல இருக்க ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் இருக்கு, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல யூசர் 1 யூசர் 2 யூசர் 3 எத்தனை யூசர் வேணாலும் கிரியேட் பண்றீங்கல்ல. யூசர் 1 கிரியேட் பண்ணுவீங்க, யூசர் 2 கிரியேட் பண்ணுவீங்க, யூசர் 3 கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை யூசர்ஸ் வேணாலும் அதுல போய் ஒர்க் பண்ணிக்க முடியுது. அப்படின்னா அது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சிங்கிள் யூசர் அண்ட் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இந்த சிங்கிள் யூசர்லயுமே ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். நோட் பண்ணிக்க, நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுங்க, இதெல்லாம் புக்ல கிடையாது. சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். ஓகேவா? சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க். மல்டி டாஸ்க் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி மல்டி யூசர்லயும் மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங், மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங், மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்கிங்கும் இருக்கு. மல்டி டாஸ்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க்னா ஒரு டிவைஸ் இருக்குன்னா ஒரே ஒரு பர்சன் யூஸ் பண்ணா அது வந்து சிங்கிள் யூசர். சிங்கிள் டாஸ்க்னா அட் த சேம் டைம் ஒரே ஒரு ஒர்க் தான் பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு பாட்டுனா ஒரு பாட்டு மட்டும் தான் கேட்க முடியும். ஒரு வீடியோ பாக்குறியா, வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஒரு பிரவுசர் ஓபன் பண்றியா, அந்த பிரவுசரை மட்டும் தான் நீ பார்க்க முடியும், வேற அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். ஓகேவா? சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா, ஓகே, நான் ஒரே ஒரு யூசர் தான், பட் நான் எத்தனை ஒர்க் பார்க்க முடியும்னா, ஒரு பாட்டு கேட்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிருக்கேன், ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் போட்டுட்டு இருக்கேன், இவ்வளவு ஒர்க்கையும் நான் ஒரே பர்சன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க். ஓகே. மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க் அப்படின்னா ஒரு டிவைஸ எத்தனை யூசர்ஸ் வேணாலும் மல்டி யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ உன் போன் இருக்கு, உன் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு கையில கொடுக்குறான், இன்னொரு பர்சன் யூஸ் பண்ணிட்டு இது பண்றான். ஆனா ஒரு பர்சன் அந்த டைம்ல ஒரு ஒர்க்கை தான் பார்க்க முடியும். அப்ப மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே ஒரு டாஸ்க்குக்காக பண்றாங்க அப்படின்னா அது மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க். மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க். ஓகேவா? மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க் வந்து எப்ப வரும்னா, இந்த அட்மின்க்கு கீழே
இப்ப அட்மின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க, அட்மினோட ஐடின்னு இருக்கும், அட்மின்க்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அவங்களுக்கு கீழே இப்ப சர்வர் கிளைண்ட் டெக்னாலஜிலாம் மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க், அந்த ஒரு டாஸ்க் பண்றதுக்கு மல்டி யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்கல்ல, அது வந்து அட்மின்க்கு கீழே இருக்கிறவங்க. அந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா சிங்கிள் டாஸ்க், மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க்னு அர்த்தம். மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா ஒரு நிறைய சிஸ்டம் இருக்கு, அதாவது மல்டி யூசர்னா நிறைய பர்சன் ஒரே சிஸ்டம்ல மல்டிபிள் டாஸ்கிங் பண்றது. ஓகேவா, நல்ல சொல்றது புரியுதா? நிறைய பர்சன் ஒரே சிஸ்டம்ல மல்டிபிள் டாஸ்க் பண்றது. மல்டிபிள் டாஸ்க்னா மல்டி யூசர், யூசர் 1 2 இவங்க எல்லாருமே இவங்களுமே இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களே பாட்டு கேட்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். இப்ப இது எப்படின்னா லேண்ட் கனெக்ஷனோட இதுல வந்து ஒர்க் ஆகும், அண்டர் லேண்ட் கனெக்ஷன் ஒர்க் ஆகும். என்னப்பா கவின் பாரதி, கவின் பாரதி ஓகேவா? லேண்ட் கனெக்ஷன்ல இப்ப என்ன பண்ணிருப்போம்னா, இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, நிறைய சிஸ்டம் வந்து லேண்ட் கனெக்ஷன்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா, நீங்க இது எல்லாமே கனெக்ட்ல தான் இருக்கும், இது எல்லாமே கனெக்ட்ல இருக்கும். ஒரு இதுல வந்து அண்டர் இதுல வந்து சர்வர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப மல்டி யூசர் மல்டி டாஸ்க்னா இதுல நீங்க தனியா தான் ஒர்க் பண்றீங்க, இதுல தனியா தான் ஒர்க் பண்றீங்க, இதுல தனியா தான் ஒர்க் பண்றீங்க. ஓகே, ஒர்க் பண்ணும்போது இதுல நீ வீடியோ பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம், இதுலயும் நீ என்ன வேணா பண்ணலாம், இதுல என்ன வேணா பண்ணலாம். இப்போ ஒரு சிஸ்டமை டைரக்டா நீங்க அக்சஸ் பண்ணீங்கன்னா சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் சொன்னோம், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க்னு சொல்லலாம். ஆனா மல்டிபிள் யூசர்ஸ் வரும்போது லேண்ட் கனெக்ஷன்ஸ் தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி 4 டைப்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, உன் புக்ல வந்து கொடுத்துருக்கிறது வந்து 2 டைப் தான் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க், மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங், இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2 தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்ட்டு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ஸ் அண்டர் தி சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதுல வந்து டைப்ஸ் வந்து 4 இருக்கு, பட் உன் புக்ல 2 தான் கொடுத்துருப்பாங்க. acquire the basic knowledge of operating system and its functionality. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, உன் மொபைல்ல வந்து ஆண்ட்ராய்டு இருக்குன்னா ஆண்ட்ராய்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, விண்டோஸ் இருக்குன்னா விண்டோஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஏன்னா அது மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம், அது என்னென்னலாம் மேனேஜ் பண்ணுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, first what do you mean by software? Software is a set of instructions that perform a task அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப சொன்னேன் இல்லையா, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னது, set of instruction will form a program. The program as collection of programs are called as a software னு சொன்னோம். எதுக்குன்னா ஒரு டாஸ்க் finish பண்றதுக்காக யூஸ் பண்ற instructions. Basically the hardware to generate the desired output. Okay, next வந்து types of software. Type of softwareல 2 இருக்கு, application and system software. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னா, நம்ம என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம பாக்குறோம், என்னென்ன ஒர்க் பாக்குறோம், ரிசர்வேஷன் பண்றோம், பில்லிங் போடுறோம், வேற நம்ம கேம் பிளே பண்றோம், ஏதாவது டாக்குமெண்ட் டைப் பண்றோம், டிசைனிங் பண்றோம், கிராபிக்ஸ் பண்றோம், அனிமேஷன் பண்றோம். இதுக்கெல்லாம் ஸ்பெசிபிக்கா அந்த டாஸ்கை மட்டும் பண்றதுக்குன்னு நீங்க டிசைன் பண்ற ஒரு அப்ளிகேஷன், அது சிஸ்டம்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூட்டிலைஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆல்சோ த set of instruction to do the specific task. MS Word இதெல்லாம் வந்து அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள். VLC பிளேயர், பாட்டு கேட்கிற VLC பிளேயர், ஆடியோ வீடியோ ஃபைல், இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹார்ட்வேரை ஆக்டிவேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் இதுவுமே. இது எதுக்காக அப்படின்னா உங்க சிஸ்டம்ல இருக்க எல்லா ஹார்ட்வேரையும் ஆக்டிவேட் பண்ணும். மெயின் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் மெயின் எது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயே மேக்சிமம் எல்லா இதுமே வந்து அதோட வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெர்ஜ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டிரைவர் சாஃப்ட்வேரே தேவையில்லை, செக்யூரிட்டி வந்து தனியா நீங்க போடணும்னு தேவையில்லை. இப்ப ஆனா முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு ஓஎஸ் வந்து நீங்க போட்டா, ஒரு ஓஎஸ் ஒரு கம்ப்யூட்டர்னு வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க சாஃப்ட்வேர் போடணும். ஒரு பென் டிரைவ் நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். பிரிண்டர் நீங்க இது பண்றீங்கன்னா பிரிண்டருக்கு ஒரு சாஃப்ட்வேர் போடணும். ஒவ்வொன்றுக்கும் போட்டுட்டு இருப்போம். இப்ப விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன அப்டேஷன் அப்படின்னா எல்லா டிரைவர் சாஃப்ட்வேரும் ஒரே இதா சேர்த்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயே மிங்கிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எல்லா இதுமே உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேருமே ஆக்டிவேட் ஆகுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா டிவைஸையுமே
ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு வச்சுக்கும், ஒரு கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண வைக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து சரியா ஒர்க் ஆகலைன்னா கூட அதுவே ரெக்டிஃபை பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடயே சேர்ந்து வரும். ஓகே, we understand the system software. சிஸ்டம் சாஃப்ட்வேர் எதுக்குன்னு புரியுதா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் a kind of system software. அது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதுதான் மெயின் ஒரு டிவைஸ்க்கு இதுதான் மெயின், which serves the interaction between the user and computer. அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு சென்ட்ரலா இருந்துகிட்டு நீ என்னென்ன ஆக்ஷன்ஸ் கொடுக்குறியோ, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா சப்போஸ் வந்து நான் இதெல்லாம் ஓபன் பண்றேன், ஒவ்வொன்னா ஓபன் பண்றேன், ஸ்லோவா இருக்கும்போது உடனே நான் என்ன பண்றேன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மாத்தணும். இது 7 சரியில்லை, 10 வந்து ஸ்பீடா இருக்கு, 10 ஸ்லோவா இருக்கு, நான் 7 போக போறேன், 10 போக போறேன் அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, சொல்றீங்களா? ஒரு யூசரை வந்து சிஸ்டம் வந்து ஸ்லோவா ஆயிருச்சு, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்குதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் காரணம்னு சொல்றோம். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் இப்ப ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணனா இம்மீடியட்டா அது ஓபன் ஆகணும். டக்குன்னு ஓபன் ஆயிடுச்சா, க்ளோஸ் பண்ணா டக்குன்னு க்ளோஸ் ஆயிடணும். ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஸ்லோ ஆக கூடாது. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றோம்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னதுன்னா ஒரு யூசரையும் கம்ஃபர்டபுள் ஜோன்ல ஒர்க் பண்ண வைக்கும். அஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் வந்து எல்லாமே நான் வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன், ஒரு பாட்டு கேட்கணும்னு நினைச்சு ஒரு பாட்டை வந்து நான் பிளே பண்றேன், பாட்டை பிளே பண்ணேன்னா உடனே எனக்கு விஎல்சி பிளேயர் ஓபன் ஆகி எனக்கு அதுல ஒர்க் ஆகணும். அப்ப அந்த சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ணுது. ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பென்டிரைவ் போட்டோன்னா பென்டிரைவ்ல இருந்து ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஃபைல் எல்லாம் காட்டணும். அப்ப காட்டுது, அப்ப ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுது, கரெக்டா ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுது. ஸோ அப்ப ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஹார்ட்வேரையும் சப்போர்ட் பண்ணும், ஒரு சாஃப்ட்வேரையும் சப்போர்ட் பண்ணும், அஸ் வெல் அஸ் உங்க யூசரையும், ஒரு யூசருக்கும் ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு இன்பிட்வீன்ல ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல ஒர்க் பண்ண வைக்கிறது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அது இன்டர்ஃபேஸ் பிட்வீன், ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். இப்ப உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்கு உன் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, அந்த 2 ஃப்ரெண்டுக்குமே இன்பிட்வீன்ல நீ இருக்கிறேன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருந்து 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க, ப்ராப்ளம் வருது அப்படின்னா 2 பேரும் சண்டை போடாம இருக்கிறதுக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு, ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நடுநிலையா இருந்து 2 பேரையும் ஆர்கனைஸ் பண்ற இல்லையா, அதான் ஒரு யூசரையும் ஒரு மெஷின் கம்ப்யூட்டரையும் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஓஎஸ் அப்படிங்கிறது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் 2 மார்க் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் a system software which is interface between the user and computer. இந்த லைன் எழுதுனா போதும், 2 மார்க் போட்டுருவாங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேற என்னென்னலாம் வந்து பண்ணும், என்னென்னலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது? இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் யூசர்னு சொல்லிட்டோம். ஓகேவா, மெஷின் அண்ட் யூசர்னு சொல்லிட்டோம். இப்ப அது மெஷின் வரும்போது என்னென்னத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது? இட் கண்ட்ரோல்ஸ் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், பெரிஃபரல், எல்லா பெரிஃபரல் டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணும். டிஸ்க் டிரைவ்ஸ், ஹார்ட் டிஸ்க், பிரிண்டரு, எலக்ட்ரானிக் ரிலேட்டடா என்னென்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். The function of an operating system includes என்னென்னலாம் அது மேனேஜ் பண்ணுது? ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய மேனேஜ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படிலாம் என்ன அப்படின்னு தான் 1 by 1 பார்க்க போறோம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு யூசரை மேனேஜ் பண்ணுது, ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுது, பிரிண்டரை, ஆப்ஸை, மானிட்டரை, மவுஸை, கீபோர்டை எல்லாத்தையுமே இது பண்ணுது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போஸ் இங்க இல்ல அப்படின்னா நீ இமேஜின் பண்ணி பாரு, உனக்கு கரெக்டான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டா வராது, ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்ல ஒர்க் பண்ண முடியாது. என்னப்பா இருக்க இவ்வளவு வெறும் 3 பேர் அட்டென்ட் பண்றீங்க கிளாஸ், இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கீங்க. நான் அட்டெண்டன்ஸ் எனக்கு தெரியாது, நான் வந்து 3 பேர் தான் இப்ப வரைக்கும் இருக்கீங்க. இன்னொருத்தன் இருந்தா அவனையும் காணும். அட்டெண்டன்ஸ் நான் எப்படியே போட்டுறவா? கடைசி வரைக்கும் யார் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் நான் அட்டெண்டன்ஸ் கொடுக்க முடியும். சும்மா நீ வந்துட்டு போனதுக்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் நான் கொடுக்க முடியாது. கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் யார் இது இருக்கோ
அவங்களுக்கு தான் அட்டெண்டன்ஸ் விழுகும், நான் சொல்லிட்டேன். இருக்க இருக்க இப்படி கம்மியாயிட்டே போனீங்கன்னா நான் அட்டெண்டன்ஸ் எப்படி கொடுக்கறது? வெறும் 3 பேர் தான் அட்டென்ட் பண்ணாங்கன்னு அட்டெண்டன்ஸ் கொடுத்துற வேண்டியதுதான். ஸ்கூல்ல வந்து டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு அலைஞ்சு திரிஞ்சு இப்படிலாம் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணல, இல்ல வீட்ல இருந்தானே அட்டன் பண்றீங்க. வீட்ல அழகா ஒரு டேபிள் சேர்ஸ் நீட்டா போட்டு உனக்கு கம்ஃபர்டபுளா புக்ஸ் நோட் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சு அது ஒரு ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். வீட்ல ஒரு டேபிள் இல்லைன்னா கூட ஒரு பிளேஸ்ல நீயா அரேஞ்ச் பண்ண ஒரு சின்ன இது வச்சு டீப்பா கூட நீங்க எடுத்து போட்டு உன் புக்கை அரேஞ்ச் பண்ணி உன்னோட டிவைஸ் எல்லாத்தையும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சு ஒரு நீட்டா விரிச்சு கம்ஃபர்டபுளா வச்சு கிளாஸ் அட்டன் பண்ணா நோட்ஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடலாம். ஆஃப் டே தான். இதுவே ஒரு ஸ்கூல்ல போகணும்னா நீங்க காலையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு பேக்கை தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் போகணும். இவ்வளவு இருக்கு. இன்னொன்னு கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா உன்னோட இன்ட்ரெஸ்ட் தான். நீ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஈவன் நீ ஸ்கூலுக்கே போய் படிச்சாலும் நேர்ல போய் படிச்சாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்க விளையாடிட்டு இருக்கா என்ன யூஸ்? பாடம் புரியதான் செய்யாது. சிம்பிளா ஆன்லைன் பாடம் புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க எல்லாம் சொல்றது வந்து இட்ஸ் டோட்டலி ராங். ஆன்லைன் பாடம் புரியல அப்படின்னு சொல்றது டோட்டலி ராங். என்ன கேட்டா எழுதிதான் போர்ட்ல எழுதுற மாதிரி எழுதிதான் சொல்றோம், டைப் பண்ணி சொல்றோம், புக்ல ரீட் பண்ணி சொல்லியாச்சு, பிக்சர்ஸ் காட்ட முடியுது ஈஸியா, வீடியோஸ் காட்ட முடியுது இமிடியேட்டா. நீ ஒரு பிளேஸ்ல ஸ்டாண்டர்டா உட்கார மாட்டேங்கிற, அதுதான் உண்மை. ட்ரூ வந்து அதுதான். ஸ்கூல்லனா ஒரு பிளேஸ்ல நீங்க செர்டைன் பிளேஸ்ல பிக்சடா உட்காடுறீங்க. அதே மாதிரி வீட்ல ஒரு கம்ஃபர்டபுளா டேபிள் சேர்ஸ் போட்டு உட்காரணும். ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணும் ஒரு பிளேஸ்ல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். சும்மா கிளாஸஸ் போனை வச்சு இப்படி பாத்துக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்றதுனால என்ன யூஸ்? ஒரு நோட்டு பென்னு பக்கத்துல வச்சு ஒவ்வொன்னா ரைட் பண்ணிக்கிட்டே நம்ம எழுதுறத சொல்ற பாயிண்ட்ஸ அப்படியே ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டே ஒரு ஆர்வமா படிச்சா கண்டிப்பா வந்து 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேல நீ எடுப்ப. எழுதி பார்த்து படிச்சேன்னா அதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீ ஒழுங்கா படிச்ச அப்படின்னா சென்டமே எடுக்கலாம். எவ்ரிதிங் இன் யுவர் ஹேண்ட் ஒன்லி. யாரும் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி எல்லாம் படின்னு சொல்லணுன்றதே இல்லை. எவ்ரிதிங் இன் யுவர் ஹேண்ட். இஃப் யூ ஆர் குட் அப்படின்னா நீ வந்து குட் அப்படின்னா நீ உன் பிளேஸ கம்ஃபர்டபுளா அந்த பிளேஸ்ல செட்டில் பண்ணி நீ உட்காரணும், படிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு சஃபர் ஆகுறது வேற யாரும் கிடையாது. உன் பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டிட்டாங்க, அவங்க கடமையை அவங்க பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ல நாங்க பாடம் எடுக்கணும், எங்க கடமையை நாங்க பண்ணிட்டோம். ஓ கடமையை நீ வந்து பண்ணாம இருந்த அப்படின்னா அஃபெக்ட் ஆகுறது நீ மட்டும்தான், வேற யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பார்த்து எழுதியோ கடமைக்கு அட்டன் பண்ணியோ நோ யூஸ். இல்லைன்னா நீ இப்ப நீ இப்படி படிக்கலன்னா இதே சேம் பாடத்தை நீ என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா பணத்தை கட்டி படிக்க வேண்டியது இருக்கும், மறுபடி படிக்க வேண்டியது இருக்கும். என்கிட்ட அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சீரியஸா சொல்றேன். பேசிக் நாலேஜ் இல்ல, பட்டன் சொன்னா தெரிய மாட்டேங்குது, டெஸ்க்டாப்னு சொன்னா தெரியுது, அது கூட தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நாளைக்கு இதெல்லாம் நீ வெளியில போய் கோர்ஸுக்கு பணம் கட்டி நீ படிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சிச்சுவேஷன் மாறணும்னா கிளாஸ் எடுக்கும் போதே நீ நல்லா லிசன் பண்ணிக்கிட்டேனாதான். கம்ப்யூட்டர் அப்படிங்கறது வந்து சும்மா தியரிட்டிக்கல் பார்ட்டா நீ வந்து தெரிஞ்சுக்காம அது வந்து ஒரு பிராக்டிக்கலா நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். தியரினா ஒரு சில கான்செப்ட் கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். உனக்கு எக்ஸாம் பேசிஸ்ன்றனால தியரி நீடட் அப்படின்றனால இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். பட் இதை வந்து நீ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கணும். ஜென்ரலா நீ வந்து உனக்கு ஒரு ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர்னா தெரியாம உனக்கு எல்லாமே எடுத்துட முடியுமா, காமிச்சிட முடியுமா சொல்லு? திடீர்னு வந்து அந்த ஹார்ட்வேர் எடு அப்படின்னு சொல்லுவாங்க, நீ அப்படியே முடிச்சுக்கிட்டு இருப்ப, பக்கத்திலேயே மவுஸ் எல்லாமே இருக்கும்.
இந்த மவுஸ் தான் ஹார்ட்வேர்னு தெரியணும். கிளாஸ் நீ வந்து லேர்ன் பண்றதுக்கு அப்படின்னு என்னைக்கு நீ மைண்ட்ல பிக்ஸ் பண்றியோ, நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எப்ப பிக்ஸ் பண்றியோ அப்பதான் நீ கிளாஸஸ் வந்து கரெக்டா அட்டென்ட் பண்ணுவ. சும்மா மார்க் பேசிஸ் சர்டிபிகேட்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிச்சேன்னா கண்டிப்பா நீ வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. யூ ஆர் கெட்டிங் த நாலேஜ், நான் கிளாஸ் நாலேஜ் கெயின் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீ அட்டென்ட் பண்ணனாதான் யூ வில் கெட் மோர் மார்க். மார்க்கும் நிறைய வரும், நாலேஜும் கெயின் ஆகும். பாத்துக்கோங்க. டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அட்லீஸ்ட் இப்ப இருக்க 3 பேராவது ரெகுலரா நீ கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் கூட ஸ்கிப் பண்ணாம அட்டென்ட் பண்ற அப்படின்னா நான் சொன்னதுல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு, சரி 3 பேர் திருந்திருக்கான்னு நான் நினைச்சுக்குவேன். அவ்வளவுதான். எனக்கு இதனால நோ யூஸ். ஐ எம் டெல்லிங் எவ்ரிதிங் ஃபார் யூ ஒன்லி. இன்டராக்ஷன்ஸோட இது ஏதாவது கேளு. இது என்ன மேம், இது என்ன மேம், இது புரியுங்க, திரும்ப சொல்லுங்க மேம், இந்த டாபிக் புரியல, திரும்ப சொல்லுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா இருங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா இப்ப சொன்ன வரைக்கும்? ஏதாவது டவுட் இருக்காமா? நோ மேம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம்ல. நம்ம டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ அப்ளிகேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அப்ளிகேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ஓபன் பண்ண நம்மளோட யூசர்ஸ்க்காக என்னென்ன ஒரு டாஸ்க் பினிஷ் பண்றதுக்காக என்னெல்லாம் சாஃப்ட்வேர் நீ இன்ஸ்டால் பண்றியோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்ல நீ அட்டாச் பண்ற நிறைய டிவைஸ் அட்டாச் பண்ற, அதுக்குள்ளேயே ஒரு மதர் போர்ட்ல அத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கு. எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? அதை ஆக்டிவேட் பண்ற சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல மெயின் எது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சும்மா ஒரு சின்ன ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் பண்றது கிடையாது. உன் கம்ப்யூட்டர்ல இருக்க ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னலா டிவைஸ் யூஸ் பண்றீங்க, இன்டர்னலா டிவைஸ் யூஸ் பண்றீங்க, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற ஒரு சாஃப்ட்வேரை அது வந்து கண்டெயின் பண்ணி இருக்கு. அதனாலதான் அது சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். எல்லா ஹார்ட்வேரையும் ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? சோ அது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம். அது வந்து கண்ட்ரோல் என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட்வேர் எல்லா பெரிஃபெரல் டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம். என்னென்ன மேனேஜ் பண்ணுது அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்னா ஃபைல் மேனேஜர். உங்க மொபைல்ல ஃபைல் மேனேஜர் பார்த்திருப்பீங்க. ஒரு போட்டோ எடுத்தேன்னா கரெக்டா போய் எப்படி போட்டோக்குள்ள போய் அரேஞ்ச் ஆகுது. இது என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கியா? நீ போட்டோ எடுக்கிற, அந்த போட்டோ எங்க இருக்குன்னா கரெக்டா போய் ஃபைல் மேனேஜர்ல இமேஜஸ்குள்ள பார்த்தேன்னா அந்த போட்டோ இருக்கு. ஒரு வீடியோ நீங்க கொடுக்குறீங்க, கரெக்டா ஃபைல் மேனேஜருக்குள்ள வீடியோல போய் அரேஞ்ச் ஆகுது. ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா டாக்குமெண்ட் குள்ள போகுது. வாட்ஸ்அப் பிக்சர்னா கரெக்டா வாட்ஸ்அப் ஃபோல்டருக்குள்ள போய் உட்காரும். ஓகேவா? சோ எப்படி வந்து அந்த ஃபைல் மேனேஜர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயே டிஃபால்ட்டாவே இருக்கு. ஓகேவா? ஃபேட்னு ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க, ஃபைல் அலோகேஷன் டேபிள். ஃபேட் ஃபைல் அலோகேஷன் டேபிள். இது வந்து ஒரு ஆப். இது வந்து ஒரு ஆப். இது வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் உங்க சிஸ்டம்ல இருக்க ஃபைல் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுவே டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகும். ஃபேட்ங்கிறது வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபேட் வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ற ஆப். சிஸ்டம்க்குன்னு வரும்போது வந்து நிறைய இருக்கு. நெஃப்ட்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரிலாம் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன். மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்னா ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு மெமரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு காமிக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இது வந்து 20 MB, இது வந்து 10 MB அப்படிலாம் அது எப்படி வந்து சொல்லுது. அந்த மெமரியை வந்து அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுது, எப்படி மேனேஜ் பண்ணுது, அதுதான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் வந்து இப்ப நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிருக்கேன்னா அதுக்கு எவ்வளவு மெமரி வேணும்னு எடுத்துக்கிட்டு அந்த அந்த மெமரியில வச்சு அது ப்ராசஸ் பண்ண அந்த ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸிங். ப்ராசஸிங்ல இருக்கிற அப்ளிகேஷன் என்னது? மொத்தம் 5-6 அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ்ல இருக்கு. இதுல 2 இருக்கு, 1 3 4 5 6 7 இருக்கு. 7 அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு ஒர்க்கிங்ல இருக்கிறதுக்கு வந்து எவ்வளவு மெமரி தேவையோ அந்த மெமரியை அலோகேட் பண்ணி அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்.
டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட இப்ப வந்து நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே மவுஸ் ஒர்க் ஆகுது, கீபோர்டு ஒர்க் ஆகுது, மானிட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இப்ப எல்லாமே எல்லா டிவைசஸையுமே ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இது மாதிரி நிறைய இருக்கு. சாஃப்ட்வேர், எந்த சாஃப்ட்வேர் கொடுத்தாலும் உங்க இதுல ரன் ஆகுதுன்னா அந்த சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய மேனேஜ் பண்ணுது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரோட உங்களால எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியாது. இப்ப திடீர்னு இப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அப்ப அதுல அதோட டிரைவர் சாஃப்ட்வேர் இருக்காது. திடீர்னு இப்ப 7ல எல்லாம் இந்த ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து 7ல இருக்காது. 10ல டிஃபால்ட்டாவே இருக்கு, 7ல வந்து இருக்காது. விண்டோஸ் 7ல இருக்காது. ஒவ்வொன்றும் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணும். இதுவே ஒரு ஓஎஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். when a computer is switched on, the operating system is loaded. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோடடுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் வந்து லோட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே போஸ்ட் பயாஸ் பூட்ஸ்ட்ராப் லோடர் இதெல்லாம் ஒர்க் ஆகும். பூட்ஸ்ட்ராப் லோடர் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். போஸ்ட்னா என்ன அர்த்தம்? பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே எல்லா டிவைஸும் என்ன பண்ணோம்னா ஆன் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு பிளிங்க் ஆகும், ஒரு லைட் மாதிரி பிளிங்க் ஆகும். அப்ப இந்த போஸ்ட் ப்ரோக்ராம் எதுல வச்சிருக்காங்கன்னா இத வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சேர்த்து வச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இருக்கு. பயாஸ் செட்டிங்ஸ். பயாஸ்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஒரு டிவைஸ்ல என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணிருக்கியோ அந்த டிவைசஸ்ல இருக்க எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றதுக்காக பயாஸ். பூட்ஸ்ட்ராப் லோடர் வந்து என்ன பண்ணும், இந்த ஓஎஸ் எடுத்து ரேம்ல வந்து காப்பி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனிங்குமே உங்களுக்கு வந்து அந்த டிவைஸ்ல ஒர்க் ஆகுதுன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால தான் ஒர்க் ஆகுது. இது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது மாதிரி இந்த ஓஎஸ் அப்படிங்கிறதும் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே. The without when your computer is switched on, the operating system is loaded into the memory automatically. எல்லா நீ என்ன ஒர்க் பண்றியோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எந்த மெமரியிலப்பா லோட் ஆகும்? ரேம் மெமரியில லோட் ஆகும். ரேம் தானே ப்ராசஸிங் மெமரி. ப்ராசஸிங் மெமரி எது? ரேம். Some of the popular operating systems are personal computer, laptop. இதுலலாம் வந்து விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ். மொபைலுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ், ஐஓஎஸ். இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஆப்பிள் ஐஓஎஸ். அதுலலாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. You understand introduction about operating system. என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குங்களா? புரியுதா? மொபைலுக்குன்னு தனியா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், கம்ப்யூட்டருக்குன்னு தனியா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். யூசருக்கும் அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட்வேருக்கும் எல்லாத்துக்குமே இது இது மாதிரி இருந்து ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் பண்ண வைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால என்னென்ன யூஸ் இருக்கு? ஓகே. டு என்ஷூர் த கம்ப்யூட்டர் கேன் பி எக்ஸ்ட்ராக்ட் த யூசர் வாண்ட்ஸ். நான் வந்து எக்ஸாக்டா ஒரு யூசர் வந்து என்ன விரும்புறாங்களோ அதை வந்து அந்த கம்ப்யூட்டர்ல பண்ண முடியுது. நான் வந்து இப்போ ஒரு பாட்டு கேட்கணும்னா அந்த பாட்டு கேட்க முடியுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அந்த டிஃபால்ட்டாவே என்னென்ன பிளேயர்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம், அதுலயே இருக்கும். அதனால பிளே பண்ண முடியுது. இட்ஸ் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். அப்படின்னா நான் வந்து கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்றேன், அது எனக்கு ஆன்சர் கொடுக்குது. நான் ஒரு இதை ஓப்பன் பண்ணா அது ஓப்பன் ஆகுது. அதுல இருந்து ஏதாவது அதுக்கு நான் மிஸ்டேக் விட்டேன்னா அது எரர் சொல்லுது, இது மாதிரி எரர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப இன்டராக்ஷன்ஸ் இருக்கு, எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு இன்டராக்ஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுனா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டராக்ஷன்ஸ் இல்லாம இருக்காங்க. இப்போ நான் ஒன்னு கேட்கறேன்னா நீ இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ற அப்படின்னா அப்ப இன்டராக்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்ப கம்ப்யூட்டரோட ஈவன் டிவைஸ் கூட நம்மளோட இன்டராக்ட் பண்ணுது. நான் ஒன்னு கேட்டேன்னா அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. டு என்ஷூர் த கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் யூசர் வாண்ட். யூசர் என்ன விரும்புறாங்களோ அதை பண்ண வைக்கும். யூசரோட கம்ப்யூட்டரோட யூசர் வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். ஒரு கம்ப்யூட்டர் வந்து பேசிக்கா நம்ம ஆன் பண்ணும்போது என்னென்னலாம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த பூட்டிங் ஆப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, பயாஸ், பூட்ஸ்ட்ராப் லோடரு, இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, போஸ்ட், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண வைக்கும். தென் கண்ட்ரோலிங் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், எல்லா டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணும். மேனேஜிங் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரினா இங்க ரேம் மெமரி. ரேம் மெமரியை ப்ராப்பரா ஒர்க் பண்ண வைக்கும். செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும். நீங்க லாக் போட்டு வைக்கிறீங்கல்ல மொபைல்ல,
சிஸ்டம் எல்லாம் வந்து லாக் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நோட் பண்ணிக்கங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? 5 மார்க் கொஸ்டின். என்னென்ன பாயிண்ட் சொன்னோம்? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் என்ன விரும்புறாங்களோ அந்த இதை வந்து கொடுக்கும். ரெண்டாவது என்ன சொன்னோம்? இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரும் யூசரும் இன்டராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். கம்ப்யூட்டரோட நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸோ, அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணதுல இருந்து என்னென்னலாம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்புட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுது. செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும். மெயின் மெமரியை கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண வைக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் 4 டைப்ஸ் சொன்னேன் நான். சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க், மல்டி யூசர் மல்டி டாஸ்க், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க், சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க், மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க், மல்டி யூசர் மல்டி டாஸ்க். மொத்தம் 4 இருக்கு. ஆனா உங்க புக்ல 2 தான் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு யூசர் வந்து ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா அது சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றேன் பாருங்க. விண்டோஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இதுலதான் ஒர்க் பண்ணாங்க. இதுதான் டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி வருது பாத்தீங்களா? இதுதான் வந்து டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்ன ஓஎஸ்? டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த என்விரான்மெண்ட் இதை வந்து ஒரு ஆப் மாதிரி உங்களுக்கு இப்ப விண்டோஸ்ல கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே இதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்து. புரியுதாப்பா? இப்ப ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா கூட வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, காப்பி கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபைல் நேம் வந்து நான் ஒரு ஃபைல் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இது எதுல கிரியேட் பண்றேன்னா அட்மின்ல கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப டெஸ்க்டாப் ஃபோல்டருக்குள்ள போகணும். ஃபோல்டருக்குள்ள போகணும்னா